இவங்களுடைய பெயர் மகா. இவங்க சொந்தமா ஒரு டெய்லரிங் கடை வச்சிருக்கிறாங்க. அதுல வர்ற வருமானத்தை வச்சு தான் தன்னுடைய வீட்டு செலவை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கணவர் வந்து துபாயில இருக்கிறாங்க. கடந்த 4 வருஷமா துபாயில இருக்கிறாங்க. ஆரம்பத்துல அடிக்கடி போன் பண்ணுவாங்க. இப்போதைக்கு வாரத்துல ஒரு நாள் தான் போன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வாங்குற சம்பளத்தை அப்படியே தன்னுடைய மனைவிக்கு கொடுப்பாங்க. மனைவியும் வீட்டு செலவு போக, தன்னுடைய கடன் பிரச்சனை போக, கொஞ்சம் கொஞ்சம் பிள்ளைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேமிப்பு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஒதுக்குறாங்க. திருமணம் ஆன புதுசுல கணவர் வந்து நம்ம மகா மேல ரொம்பவே பாசம் வச்சுக்கிட்டு இருக்காங்க. எங்க போனாலும் வெளியிடங்களுக்கு ஒன்னா அழைச்சிட்டு போறது, அதுக்கப்புறமா ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி தரது, அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா தினமும் சந்தோஷமா இருக்கிறது. இதே மாதிரி எந்த ஒரு குறையும் பார்த்தோன்னா விட்டு வைக்கல. கொஞ்சம் கடன் பிரச்சனை, அதனால பாத்தீங்கன்னா கணவர் வெளிநாட்டுக்கு போக வேண்டிய ஒரு நிலைமை. இப்போதைக்கு மகா வீட்டுல தனிமையில தான் பாத்தீங்கன்னா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மகா நினைக்கிறதெல்லாம் ஒரே விஷயம் மட்டும்தான், நம்மளுக்கும் கடன் பிரச்சனை முடிய போகுது. ஆனா மத்த பொண்ணுங்களாம் பாரு, ஜோடி ஜோடியா எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறாங்க. நம்ம வந்து தனிமையில தினம் தினம் பாத்தீங்கன்னா ராத்திரி தூக்க வராம தனியா இருக்கிறோமே அப்படிங்கிற கவலை தினம் தினம் பாத்தீங்கன்னா வர வந்து ஆரம்பிச்சிருக்கு. இப்படி இருக்கும் போதுதான் சந்தோஷ் அப்படிங்கிறவங்க ஒருத்தவங்க பக்கத்து வீட்டுல மாலா அப்படிங்கிறவங்க மாலாக்காவுக்கு தம்பியா பார்த்தனா வராங்க. அப்பதான் பாத்தீங்கன்னா மாலாக்கா கூட நல்லா நெருங்கி பேசி பழகிட்டு இருந்தாலும் அவங்கள பத்தி, தம்பியை பத்தி இதுவரைக்கும் காட்டிக்கிட்டதே கிடையாது. அப்பதான் அறிமுகப்படுத்துறாங்க. இவன் தான் என் தம்பி சந்தோஷ். இவரு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5-6 வருஷமா வெளிநாட்டுல தான் இருக்கிறாங்க. இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஊருக்கு வந்திருக்கிறாங்க அப்படின்ட்டு அறிமுகப்படுத்துறாங்க. நம்ம மகாவுக்கு நம்ம சந்தோஷ பார்த்த உடனே ரொம்ப ரொம்ப பிடிச்சு போச்சு. பரவாயில்லை, இந்த நல்ல சுறுசுறுப்பா வாட்ட சாட்டமா எல்லாத்துக்கிட்டையும் அன்பா சந்தோஷமா பேசுறானே அப்படின்ட்டு மகாவுக்கு நம்ம சந்தோஷ ரொம்பவே பிடிச்சு போச்சு. நம்ம சந்தோஷம் சரி, இவ்வளவு நாளா வெளிநாட்டுல இருந்ததுக்கு இப்ப இதே மாதிரி ஒரு அழகான பொண்ணை இப்பதான் கண்ணுல பாக்குறமே, நம்மளுக்கு மட்டும் இது மாதிரி ஒரு பொண்ணு வாழ்க்கையில அமைஞ்சிச்சு அப்படின்னா நம்ம வாழ்க்கை இன்னும் சூப்பரா இருக்குமே அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா அந்த பொண்ணை ஒரு மாதிரி பார்க்க வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இப்ப இருக்கும் போதுதான் அக்கா வீட்டுல தனிமையில படம் பார்த்துக்கிட்டு இருக்கும் போது இந்த பக்கம் மகா வந்து யதார்த்தமா போறாங்க. 2 பேரும், நம்ம அக்காவும் தம்பியும் 2 பேரும் படம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வா மகா வக்காரு, வேலையெல்லாம் எப்படி போகுது அப்படின்னு அக்கா கேட்குறாங்க. மகாவும் சரி, வேலை அப்படியே கொஞ்சம் டல்லாத்தாக்கா போகுது, வீட்டில் மற்ற நேரம்லாம் சும்மா தான் இருக்கிறேன், அதான் என்ன பண்றீங்க அப்படின்னு உங்களைய பார்க்க வந்தேன் அப்படின்ட்டு சொல்றாங்க. நம்ம சந்தோஷ் வந்து மகாவை வச்ச கண்ணு பார்க்காம அப்படியே பார்க்கறாங்க. இந்த ஒரு விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா மகா வந்து புரிஞ்சுக்கிறாங்க. இது எல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்த அக்கா வந்து மகா போனதுக்கு அப்புறமா சொல்றாங்க, என்னடா அந்த பொண்ணை நீ அப்படி பார்த்துக்கிட்டு இருக்க, முன்ன பின்ன பொண்ணுங்களை நீ பார்த்ததே கிடையாதா, ஒருவேளை கல்யாண ஆசை உனக்கு வந்துருச்சோ என்னமோ தெரியல, அந்த பொண்ணுக்கு திருமணம் ஆயிடுச்சுடா, ஆனா பாரு குழந்தை தான் கிடையாது, ஆனா அவருடைய கணவர் வந்து தொடர்ந்தாப்புல 4 வருஷம் வெளிநாட்டிலே இருக்கிறாங்க, கடன் பிரச்சனையால அங்க போய் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. மற்றபடி பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு தான்டா, ஒருவேளை அந்த பொண்ணுக்கு திருமணம் மட்டும் ஆகல அப்படின்னா நானே அந்த பொண்ணை வந்து உனக்கு வந்து திருமணம் பண்ணி வச்சிருப்பேன், அந்த அளவுக்கு அந்த பொண்ணு வந்து ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணுடா அப்படின்ட்டு அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. நம்ம சந்தோஷுக்கு அக்கா சொன்னது விஷயமும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பிடிச்சு போச்சு. பரவாயில்லக்கா, இந்த பொண்ணு இல்லைன்னா என்ன, இதே மாதிரி நல்ல அழகான பொண்ணா, அமைதியான பொண்ணா, எல்லாத்துக்கிட்டையும் முக சுளிக்காம நல்ல பொண்ணா பார்த்து எனக்கு திருமணம் பண்ணி வைங்க, நான் சந்தோஷமா பார்த்துக்குவேன் அப்படின்னு பார்த்தேன்னா ஆறுதலா சொல்லி முடிக்கிறாங்க. இது எல்லாம் பாத்தீங்கன்னா வாசல் படியிலே பாத்தீங்கன்னா நம்ம மகா வந்து ஒட்டி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க போனதுக்கு அப்புறமா நம்ம சந்தோஷ் வந்து யதார்த்தமா மளிகை கடை போகும்போது அவங்கள வந்து பாக்குறாங்க. பார்த்த உடனே மகா வந்து சிரிக்கிறாங்க. எப்படியோ ஒரு வழியா நம்ம சந்தோஷ் வந்து அவங்க கிட்ட பேசி அவங்களுடைய மொபைல் நம்பரை பார்த்தோன்னா வாங்குறாங்க. மொபைல் நம்பரை வாங்கின உடனே வாட்ஸ்அப்ல 2 பேரும் பேச வந்து ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஆடியோ கால் பேச வந்து ஆரம்பிக்கிறாங்க. சந்தோஷ் வந்து தன்னை பத்தி சொல்றான், இவ்வளவு நாளா வெளிநாட்டுல இருந்ததுக்கு நான் என்னுடைய கடன் பிரச்சனை எல்லா பிரச்சனையும் முடிச்சுட்டேன், இப்போதைக்கு சொந்தமா வீடு கட்டிட்டேன், கையில கொஞ்சம் பணம் வச்சிருக்கிறேன், இந்த பணத்தை வச்சு நான் எப்படியாவது உங்களைய மாதிரி நல்ல பொண்ணா நான் திருமணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஆசை தான் அப்படின்னு சந்தோஷ் வந்து நம்ம மகா கிட்ட சொல்றாங்க. மகாவும் பாத்தீங்கன்னா சிரிச்சுக்கிட்டே, என்னைய விட ஒரு பெட்டரான உனக்கு பொண்ணு அமையும், நானே கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் அப்படின்னு பார்த்தோன்னா சொல்றாங்க. ஏன் உங்களுடைய கணவர் இதுவரைக்கும் ஊர்ல வரல அப்படிங்கிறாங்க. அப்பதான் மகா
மகா வந்து சொல்றாங்க, ஆமா அப்படியே வந்தா மட்டும் பாத்தீங்கன்னா என்ன பிரயோஜனம், அவரால குழந்தை கூட கொடுக்க முடியல, என்னைய இப்படி தனியா விட்டுட்டு போயிட்டாரு, என்னால கேள்வி கேட்கிறவங்களுக்கு பதில் சொல்லவே முடியல, இப்போதைக்கு பாத்தீங்கன்னா கடன் பிரச்சனையால அவர் வந்து போயிட்டாரு, ஒருவேளை திருமணமாகி 1 வருஷம் என் கூட இருந்திருந்தாரு அப்படின்னா குழந்தை கண்டிப்பா தங்கியிருக்கும், இங்க இருக்கும் போதும் பாத்தீங்கன்னா அவங்க அம்மா கூட வெளியில போய் படுத்து தூங்குவாரு, இப்ப அங்க இருக்கும் போதும் பாத்தீங்கன்னா பணம் மட்டும் அனுப்பிச்சு வைக்கிறாங்க, ஆனா என்கிட்ட போன்ல பேச கூட அவருக்கு நேரம் இல்ல போல அப்படின்னு பார்த்தனா சொல்லி பார்த்தனா புலம்புறாங்க. நம்ம சந்தோஷுக்கு பாத்தீங்கன்னா அப்படி என்ன இவங்க வந்து பாத்தீங்கன்னா கணவர் இல்லாம ரொம்ப தனிமையில கஷ்டப்படுவாங்களோ அப்படிங்கிற எண்ணம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் வர வந்து ஆரம்பிச்சிருச்சு. 2 பேருமே ஆடியோ கால் பேசிக்கிட்டு இருக்கவங்க அப்புறம் ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா வீடியோ கால் பாத்தீங்கன்னா பேச வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம மகாவுக்கு வந்து சந்தோஷகிட்ட பேசுற அந்த ஒவ்வொரு நிமிஷமும் பாத்தீங்கன்னா கணவர் இல்ல அப்படிங்கிற ஏக்கம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் குறைய வந்து ஆரம்பிச்சிருக்கு. தான் மனசுல இருக்கிற கஷ்டம் நஷ்டம் சந்தோஷம் இன்பம் துன்பம் அப்படின்னு எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா நம்ம சந்தோஷகிட்ட ஷேர் பண்ணிக்க வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி ஷேர் பண்ணிக்கிறது மூலியமா அவங்களுக்கு மனசு நல்ல நிம்மதி தரதா அவங்களுக்கு அவங்களே பாத்தீங்கன்னா உணர வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த பக்கம் சந்தோஷம் அப்படிதான் தன்னுடைய வாழ்க்கையில நடந்த சுவாரஸ்யம் கஷ்ட நஷ்டம் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா ஷேர் பண்ணிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களும் அதை சந்தோஷமா பார்த்தனா புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்பதான் நம்ம சந்தோஷ் வந்து மகா கிட்ட கேக்குறாங்க, நாம 2 பேருமே கொடைக்கானல் டூருக்கு போலாமா அப்படின்னு யதார்த்தமா கேக்குறாங்க. உடனே நம்ம மகாவும் சரி தாராளம் போகலாமே, எங்க அம்மாவுக்கும் பாத்தீங்கன்னா அவங்களுடைய சொந்தக்காரவங்க வீட்டுல ஃபங்க்ஷன், போனாங்கன்னா 1 வாரமோ 10 நாளோ ஊருக்கு வர போறது இல்ல, நான் மட்டும் தனியா தான் இருப்பேன், தாராளம் போகலாமே அப்படின்ட்டு பார்த்தனா மகா சொல்லி முடிச்சிடுறாங்க. நம்ம சந்தோஷம் சரி அக்காவுக்கு தெரியாம, அக்கா நான் வந்து ஃப்ரெண்ட்ஸை பார்க்க வெளியில கிளம்புறேன், இப்போதைக்கு பாத்தீங்கன்னா நீங்க வந்து வீட்டுல எப்படியாவது அம்மா கிட்ட சொல்லி சமாளிச்சிடுங்க, நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு நம்ம கொடைக்கானலுக்கு பாத்தீங்கன்னா சந்தோஷ் வந்து முன்னாடி கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம மகாவும் சரி அவங்க வீட்டுல இருக்கிறவங்க ஃப்ரெண்டு மேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா 2 பேரும் கொடைக்கானல் போயிடுறாங்க. அந்த கொடைக்கானல போய் சுத்தி பாக்குறாங்க. அந்த ஜில்லுன்னு இருக்கிற காத்து அங்க இருக்கிற இயற்கை சூழ்நிலை எல்லாத்தையும் பார்த்து ரசிச்சு கண்டு கழிக்கிறாங்க. எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா புதுவிதமான ஒரு நல்ல அனுபவத்தை நம்ம மகாவுக்கு தர வந்து ஆரம்பிச்சிருக்குது. 2 பேருமே அடிக்கடி தொட்டு தொட்டு பேச வந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க, கை கொடுத்து பேசவும் ஆரம்பிச்சிருக்காங்க. மகாவுக்கு அது இன்னும் கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா சந்தோஷத்தை கொடுக்கிற மாதிரி இருந்துச்சு. தன்னுடைய கணவர் கூட இந்த அளவுக்கு நம்மளைய சுத்தி காட்டல, முக்கியமா கொடைக்கானல் பக்கம் அழைச்சுக்கிட்டு கூட பார்த்தனா போகல, சந்தோஷ் நம்மளைய ரொம்ப நல்லபடியா பாத்துக்கிறானே அப்படிங்கிற நம்பிக்கை கொஞ்சம் வரவே ஆரம்பிச்சிருச்சு. அப்பதான் சந்தோஷ் சொல்றாங்க, இதுக்கப்புறம் நம்ம எங்க வீட்டுக்கு போறது, இங்க பக்கத்திலே ரூம் எடுத்து தங்கிக்கலாமா அப்படின்னு நம்ம சந்தோஷ் வந்து மகா கிட்ட கேக்குறாங்க. மகாவும் பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம ஓகே சொல்லி முடிச்சிடுறாங்க. 2 பேத்துக்கும் ஒரே ரூம் புக் பண்ணிடலாமே, எதுக்கு தனித்தனி ரூம், தேவையில்லாத செலவு தானே அப்படின்னு சொல்லி புரிய வச்சு அவங்க கிட்டயும் ஓகே சொல்ல வச்சிடுறாங்க. சொல்லி வச்ச மாதிரி 2 பேருமே ஒரே ரூம் புக் பண்றாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்கிற ரெஸ்டாரண்ட்டுக்கு போறாங்க. நீட்டா பிடிச்ச சாப்பாட்டை பாத்தீங்கன்னா சிக்கன் ரைஸ் அதுக்கப்புறம் பிரியாணி அப்படின்ட்டு சாப்பாடை வாங்கிட்டு ரூமுக்கு வராங்க. 2 பேருமே சாப்பாட்டை திருப்தியா பார்த்தனா சாப்பிட்டு முடிக்கிறாங்க. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா நம்ம மகா சொல்ற ஒரே ஒரு விஷயம்லாம் என்ன அப்படின்னா, ஒருவேளை சந்தோஷ் நீ ஒருவேளை திருமணம் பண்ணிக்கிட்ட அப்படின்னா கண்டிப்பா உன்னுடைய மனைவிய தனிமையில விட்டுட்டு வெளிநாட்டுக்கு போயிடாத, அது ரொம்ப ரொம்ப கொடுமையானது, நான் தனியா படுற கஷ்டம் எனக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லி புலம்புறாங்க. அப்பதான் நம்ம சந்தோஷம் சொல்றாங்க, அப்படியெல்லாம் போயிட மாட்டேன், நீ மட்டும் எனக்கு மனைவியா இருந்திருந்தா அப்படின்னா கண்டிப்பா நான் வெளிநாட்டுக்கு போற ஒரு நிலைமை வந்தா கூட உன்னையும் நான் அழைச்சிட்டு போயிடுவேன், என்னுடைய மனைவியும் நானும் அப்படி நான் விட்டுட்டு போயிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி புரிய வைக்கிறாங்க. அன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம சந்தோஷ் ஆசைப்பட்டது மாதிரி பாத்தீங்கன்னா மகா கூட எல்லாமே நடந்து பாத்தீங்கன்னா முடிஞ்சிருது. மகா வந்து எதுவுமே கொஞ்சம் கூட மறுப்பு தட்டல. ஏன்னா சந்தோஷ் ரொம்ப ரொம்ப நல்ல பையன், யாருக்கிட்டையும் இந்த ஒரு விஷயத்தை எதையும் பார்த்தனா காட்டிக்க மாட்டான். அது மட்டும் இல்லாம நம்மளும் பாத்தீங்கன்னா 4 வருஷமா கணவர் இல்லாம தனிமையில இருந்துட்டோம், இப்ப என்ன ஆயிட போகுது அப்படின்னு ஒரு நிமிஷம் சபல எண்ணத்தினால
பாத்தீங்கன்னா அப்படியே விட்டு கொடுத்துட்றாங்க. அடுத்த நாளும் பாத்தீங்கன்னா ஊருக்கு போகாம மறுபடியும் வெளியிடங்களுக்கு சுத்தி பாக்குறாங்க. எல்லா செலவையும் நம்ம சந்தோஷ் பார்த்தனா பாத்துக்கிறாங்க. சுத்தி பார்த்ததுக்கு அப்புறமும் பாத்தீங்கன்னா மகாவே சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க, இன்னைக்கு நைட்டும் நம்ம இங்கே தங்கி இருந்துட்டு போலாம், இன்னும் ஒரு 2 நாள் இங்கே தங்கி இருந்துட்டு போயிட்டு அதுக்கப்புறமா ஊருக்கு போலாமே அப்படின்னு பார்த்தனா சொல்றாங்க. நம்ம சந்தோஷ் வந்து எதுக்காக, அதான் எல்லாம் முடிஞ்சிருச்சு வீட்டுக்கு போலாமே அப்படின்னு சொல்லும் போது, பரவாயில்ல உன் கூட மறுபடியும் இதே மாதிரி எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்றதுன்னு எனக்கு தெரியல, அதனாலதான் சொல்றேன் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா 2 நாள் பாத்தீங்கன்னா 2 பேருமே சந்தோஷமா இருந்து மகா ஆசைப்பட்ட மாதிரியும் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம சந்தோஷ் ஆசைப்பட்ட மாதிரியும் எல்லாமே நடந்து பார்த்தனா முடிஞ்சிருது. இது வந்து சந்தோஷத்துக்கு ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா சந்தோஷத்தை கொடுத்தா கூட இன்னொரு பக்கம் நம்மளுக்குன்னு ஒரு எதிர்காலம் இருக்குது அப்படின்னு யோசனை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அப்பதான் மகா வந்து சொல்றாங்க, கவலைப்படாத, இதுக்கப்புறமா இது மாதிரி உன்னுடைய லைஃப்ல நான் குறுக்கால வரமாட்டேன், நான் உன்கிட்ட பேசுவேன், நீயும் என்கிட்ட பேசலாம், மறுபடியும் இதே மாதிரி எந்த ஒரு விஷயத்திலையும் தவறுதலா நாம 2 பேர் நடந்துக்க வேணாம், உனக்குன்னு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குது, உனக்கு பிடிச்ச பொண்ணை நீ திருமணம் பண்ணிக்க, முக்கியமா எங்க ஊர்லயே நிறைய பொண்ணுங்க இருக்கிறாங்க, உங்க அக்கா மூலியமா நீ நல்ல பொண்ணா பார்த்து திருமணம் பண்ணிக்க, திருமணம் பண்ணிக்கிட்ட அப்படின்னா என்னையும் நீ அடிக்கடி பார்க்க வரலாம், அது மட்டும் இல்லாம உனக்கு குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா நான் என் குழந்தை மாதிரி உரிமையா பார்த்தனா பார்த்துக்குவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சொல்லி வச்ச மாதிரி பாத்தீங்கன்னா அதே ஊர்ல பொண்ணு அமையுது, அந்த பொண்ணை திருமணம் பண்ணிக்கிறாங்க. ஆனா தனக்கு மனைவியை வந்து பார்த்தனா வந்துட்டாங்க, இதுக்கப்புறமா எந்த ஒரு துரோகமும் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சந்தோஷ் வந்து தன்னுடைய மனைவிக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா உண்மையா இருந்தாங்க. வெளிநாட்டுக்கு போன கணவர் வந்து நல்லபடியா திரும்பி வந்துட்டாங்க. மகா ஆசைப்பட்ட மாதிரி எல்லா விதத்திலையும் பார்த்தீங்கன்னா சந்தோஷமா இருந்து முதல் வருஷத்திலேயே ஒரு ஆண் குழந்தை பெத்தெடுக்க வந்து ஆரம்பிச்சிருக்காங்க.